நீண்ட காலமாக பணியிடை நீக்கத்தை தொடர்வதை சட்டப்படி ஏற்றுக்கொள்ள முடியாது என்று நீதிமன்றம் அதிரடி தீர்ப்பை பிறப்பித்திருக்கிறது. சஸ்பெண்ட் செய்யப்பட்ட விஏஓவை மீண்டும் பணியமர்த்த உயர்நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. மேலும் தகவலை செய்தியாளர் சுரேஷ் வழங்கிட கேட்கலாம். சுரேஷ் வணக்கம். இந்த உத்தரவு தொடர்பான முழு தகவலையும் சொல்லுங்க. வணக்கம். அதாவது கிருஷ்ணகிரி மாவட்டத்துல கிராம நிர்வாக அலுவலராக பணியாற்றி வந்த ராமச்சந்திரன் என்பவர் பட்டா வழங்குவதற்காக லஞ்சம் பெற்றதாக லஞ்ச ஒழிப்புத்துறை போலீசார் வழக்கு பதிவு செஞ்சாங்க. இந்த வழக்கின் அடிப்படையில கடந்த ஆண்டு அவர் சஸ்பெண்ட் செய்யப்பட்டார். இதனைத் தொடர்ந்து பணி இடை நீக்கத்திலேயே அவரை வச்சிருந்ததுனால சஸ்பெண்ட் உத்தரவை ரத்து பண்ணணும் அப்படின்ற ஒரு கோரிக்கையோட ராமச்சந்திரன் உயர்நீதிமன்றத்துல மனு தாக்கல் செஞ்சிருந்தாரு. இந்த மனு நீதிபதி ஆஷா முன்பு விசாரணைக்கு வந்துச்சு. அப்போ மனுதாரர் தரப்பில் ஆஜரான மூத்த வழக்கறிஞர் ஹசன் முகமது ஜின்னா என்ன சொல்றாருன்னா, லஞ்ச ஒழிப்புத்துறை 7 மாதங்களுக்கு மேலாகி இதுவரைக்கும் இந்த வழக்குல குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யல, துறை ரீதியான நடவடிக்கை தொடர்பா குற்ற குறிப்பானையும் வழங்கல, 7 மாதங்களுக்கு மேலா மனுதாரர் தொடர்ந்து பணியிடை நீக்கத்துல வச்சிருக்க கூடாது, இது சட்டப்பூர்வமான எந்த ஒரு காரணமும் அதுக்கு சொல்லல, அரசு தரப்புல அப்படின்னு சொல்லி அவர் வாதிடுறாரு. அதனால இந்த சஸ்பெண்ட் உத்தரவை ரத்து பண்ணணும்ன்ற ஒரு கோரிக்கையை அவர் முன்வைக்கிறாரு. அரசு தரப்புல இந்த மனுவுக்கு கடுமையான எதிர்ப்பும் தெரிவிக்கப்பட்டது. இந்த வழக்கு விசாரித்த நீதிபதி ஆஷா தன்னுடைய உத்தரவுல என்ன சொல்றாங்கன்னா, லஞ்ச ஒழிப்புத்துறை விசாரணை, துறை ரீதியான நடவடிக்கை, இது எல்லாத்தையும் பார்க்கும்போது உச்சநீதிமன்ற தீர்ப்பின்படி நீண்ட காலமா ஒருத்தரை பணியிடை நீக்கத்தை தொடர்ந்து வச்சிருக்க முடியாது, அது சட்டப்படி ஏற்றுக்கொள்ள முடியாது என்ற ஒரு உத்தரவை நீதிபதி பிறப்பித்து இந்த மனுதாரருடைய பணியிடை நீக்கத்தை ரத்து செஞ்சு அவரை முக்கியத்துவம் இல்லாத வேற ஏதாவது பணியிடத்துல உடனடியாக மீண்டும் பணியில் அமர்த்த வேண்டும் என்று சம்பந்தப்பட்ட அதிகாரிகளுக்கு நீதிபதி உத்தரவிட்டிருக்கிறார். இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.